அனைவருக்கும் வணக்கம். உங்களுடன் நான் ரேவதி. இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன? நம்ம பாடத்தோடு சம்மந்தப்படாத ஏதாவது ஒரு புது விஷயத்தை நம்ம கற்றுக்கிறது. இந்த கற்றுக்கிறது மூலமாக அந்த ஃபீல்டில் நம்ம என்ன பண்ணணும்? ஷைன் பண்ணணும். ஸோ இது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். நான் இதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, ஸ்ரீ அகையாதிரி நாட்டியப்பள்ளி அப்படின்ற ஒரு டான்ஸ் ஸ்கூலில் நாட்ரசங்கோட்டையில் நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய டான்ஸ் கிளாஸில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட் என்கிட்ட மேம் என்னோடய பொண்ணு 10th போகிறாங்க, ஸோ நான் இந்த 1 year நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன், கிளாஸ்க்கு அனுப்பாமல் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணுறேன், இல்லை நீங்கள் அவளை படிக்க வைங்க, அதில் இருக்கிற ஃபேக்ட் எல்லாமே நான் சொல்கிறேன். பட் ஆனால் அவங்க அதை அக்செப்ட் பண்ணலை. இல்லை மேம் அவள் படிக்கணும் அப்படின்றதுனால சரி, அவங்க சொல்கிற விதம் அவங்களுக்கு புரிஞ்சிக்க தெரியல. ஓகே, அவங்களுக்கு ரீசன் என்னென்னா படிக்கணும் அப்படின்றது அவங்களோட ஒரு விருப்பம். அதனால சரி படிக்கட்டும் அப்படின்ட்டு நானும் அலோவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு செம்மையாக டான்ஸ் ஆடக்கூடிய பொண்ணு. 2 தடவை டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. இந்த பொண்ணுனால் ஸ்டேட்டுக்கு வர முடியல. ஏன்னா அந்த வருடம் நடந்த கலை திருவிழா காம்படிஷனில் என்னோடய டான்ஸ் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் 4 பேர் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்தாங்க. இந்த பொண்ணை அவங்க பேரண்ட்ஸ் படிக்கணும்னு ஒதுக்குனதுனால என்ன ஆகிடுச்சு, கலந்துக்க முடியாமல் போயிடுச்சு. இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் ஜாஸ்தியாகி இந்த பொண்ணு சுத்தமாக மார்க்ஸே எடுக்காமல் போயிட்டான். இதை உணர்ந்த பேரண்ட்ஸ் திருப்பி கொண்டு ரீஜாயின் பண்ணுறாங்க. நான் சொன்னேன் ஒரே விஷயந்தான், எக்ஸ்ட்ரா கரிக்குலர்னால படிக்கவே மாட்டாங்கலாம் நினைக்காதீங்க. ஈவன் இன்னும் சொல்லப்போனால் இதில் எவ்வளோத்துக்கு தன்னை ஆட்படுத்திக்கிறாங்களோ ஈடுபடுத்திக்கிறாங்களோ அவ்வளோத்துக்கு அவங்களுக்கு மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும், திங்கிங் கெப்பாசிட்டி வரும், அளவுக்கு அதிகமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து விடுபடுறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவங்க ஈஸியாக ஹேண்ட் ஓவர் பண்ண முடியும். அப்போது இந்த ஒரு விஷயத்தை ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தாராளமாக சூப்பராக பண்ணா, எல்லா விஷயத்தையுமே அழகாக டான்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு வந்தாங்க, கிளாஸ்லேயும் ஃபஸ்ட்டு வந்தாங்க. அவங்க நிஜமாகவே என்ஜாய் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த பொண்ணு. இதுதாங்க குழந்தைங்க, இதுதான் அவங்களோட மனநிலை. ஸோ பேரண்ட்ஸ் வேண்டான்னு அவாய்ட் பண்ணுறது தப்பு இல்லை. அதில் என்ன நீங்கள் பயப்படுறீங்கன்னா, எங்கே இதில் போயிட்டா அவள் படிக்காமல் போயிடுவாளோ அப்படின்னு நினைக்கிறீங்க. வாரத்தில் 2 நாள், அந்த 2 நாளும் 2 hours தான் கற்றுக்குறாங்க. இந்த 2 hours வேறு எதுலையாச்சும் நீங்கள் பண்ணுறீங்களா? மொபைல் எடுக்காமல் இருக்காங்களா? டிவி பார்க்காம இருக்காங்களா? அப்படிலாம் இல்லை. இந்த வாரத்தில் 2 நாள் நடக்கக்கூடிய இந்த காம்படிஷனுக்கு நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்குறோம், அவங்க வர்றாங்கன்னா அந்த ரெகுலர் ப்ராக்டிஸ்க்கு அனுப்புங்க. இது அவங்களோட லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ கிளாஸஸ்னால அவங்களோட ஸ்டடீஸ் எந்த விதத்துலையும் பாதிக்காது. இதை பேரண்ட்ஸ் நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். ஸோ உங்களோட குழந்தைங்கள நீங்கள் இன்னும் அதர் ஃபீல்டுலேயுமே ஷைன் பண்ண வைக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். சூப்பர் சிங்கர் எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிறது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பக்கா நாலேஜபிள் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனாலும் எதை சூஸ் பண்ணுறாங்க? மியூசிக்கை சூஸ் பண்ணி அதில் ஷைன் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இதுதான் அவங்களுக்கு எந்த ஃபீல்டு பிடிக்குதோ அதில் அவங்கள வளர விடுங்க. அதுக்கு நீங்கள் மோட்டிவேட் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.